ஆமேன். நாங்கள் பார்க்குறோம் இங்கே ஒரு ஒரு எச்சரிக்கை தேவன் கொடுக்கிறார். பெரிதான ஒரு எச்சரிக்கை. கோவில் வந்து அதாவது எருசலேம் கோவில் அன்றைய நாட்களில் இருந்த அந்த சாலமோனினால் கட்டப்பட்ட அந்த கோவில் வந்து அழிவை காணும் என்று எச்சரிக்கிறார். அது நடக்கும் என்று சொல்லுகிறார். அதே போல தன்னுடைய 2ஆம் வருகை குறித்ததான அறிகுறிகளையும் இயேசு இங்கு எடுத்து சொல்லுகிறார். இந்த இந்த முதலாவது வசனத்தை நாங்கள் பார்த்தால், இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் என்றால் அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இந்த கோவிலில் நான் இனிமேல் இந்த கோவிலுக்கு நான் அதாவது திரும்பி வரமாட்டேன் என்றால் இது இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி வாரம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சிலுவை மரணம் அவர் அனுபவிக்க போகிறார். அப்படியாக மறுபடியும் அவர் இந்த கோவிலில் போய் ஏதோ அவருடைய ஊழியங்களை அவர் தொடர மாட்டார்னு ஒரு டிரான்சிஷனை நாங்கள் இந்த வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். அவர் வந்து புறப்பட்டு போகிறார் என்றால் திரும்பி வர மாட்டார் என்ற அந்த அர்த்தத்தில் தான் அது சொல்லப்படுகிறது, புறப்பட்டு போகையில் என்று. அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்கள் சீஷர்கள் வந்து அவருடைய மனநிலையை அவருடைய மனதை மாற்றும்படியாக அவர்கள் தேவாலயத்தில் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அப்படின்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வேதனையை அறிந்தவர்களாக, அவர் ஒரு பாரத்தில் இருக்கிறார் என்று அறிந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மனதை மாற்றும்படியாக, மனநிலையை மாற்றும்படியாக அவர்கள் இந்த கட்டடங்களை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். அதே போல இந்த பகுதி என்ன இடத்தில் நடக்கிறென்றால் ஒலிவ மலையில் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து வழக்கமாக அந்த ஒலிவ மலையில் தான் அவர் தனித்திருந்து ஜபிக்கிறவர். அவர் எங்கெல்லாம் மனவேதனையோடு துக்கமாக இருக்கிறாரோ அன்று நேரங்களில் இயேசு கிறிஸ்து போகிற இடம் இந்த ஒலிவ மலையாயிருக்கிறது. அதே போல் இந்த பகுதியை நாங்கள் சொல்லலாம் ஒலிவ மலை சொற்பொழிவு என்றும் நாங்கள் அதை சொல்லலாம். எருசலேமுடைய அழிவை, அவருடைய வருகையில் அவருடைய அந்த அழிவையும் அந்த வருகைக்குரிய அறிகுறிகளையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாலமோனுடைய தேவாலயம் 2 முறை கட்டப்பட்டு 2 முறையும் அழிக்கப்பட்டு விட்டது. இன்றைய நாட்களில் அது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சொன்ன அன்றைய நாளில் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறியது. ரோமாபுரியனுடைய ராஜா தளபதியாகிய தீத்து என்ற அந்த தளபதியினால் இந்த கட்டிடம் அழிக்கப்பட்டது. எருசலேம் கட்டிடம் அழிக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வசனங்களில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிச்சயமாகவே அது நிறைவேற வேண்டும். நாம் அதை ஒவ்வொன்றொன்றாக நாங்கள் பார்க்கிறோம். சிலது நடந்து கொண்டிருக்கிறது. தேவாலயம் அழிக்கப்பட்டதை நாம் அறிவோம். அப்படி என்றால் ஒவ்வொன்றுக்கும் அந்த காலத்தில் எப்படியாக அந்த செயல்முறை நேரடியாக பார்க்கக்கூடியதாக நடந்ததோ அது அப்படியாக ஒவ்வொரு தீர்க்க தரிசன வாக்கியங்களும் இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட யாவுமே நிறைவேற வேண்டும். ஒலிவ மலையில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிற போது அந்த சீடர்கள் போய் 3 விதமான அந்த தொடர்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள். அப்படி என்றால் எப்பொழுது இந்த ஆலயம் கட்டப்படும், எப்பொழுது உம்முடைய வருகை வரும், எப்பொழுது உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று இந்த தொடர்பட்ட அந்த 3 கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு எதுவுமே இந்த நாளில் நடக்கும், இப்படி நடக்கும், இந்த நேரத்தில் நடக்கும் என்று அவர் சொல்லவில்லை. அது நமக்கு தெரியாதென்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். தேவனை தவிர மற்றவர்கள் ஒருத்தருக்கும் இந்த விஷயங்களை அறிய முடியாதென்று. ஆனால் இதில் கொடுக்கப்படுகிறது என்னென்றால் எச்சரிக்கை. நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறோம். அதாவது உங்களை வழிதப்பி போகாதபடிக்கு போலியான இயேசு
அதாவது நான் இயேசு என்று சொல்லிக்கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் வந்து நான் தான் கிறிஸ்து, நான் தான் நான் தான் வந்துவிட்டேன் என்று எப்படியாக சொல்லுகிற விஷயங்களை அது நிறைவேற வேண்டும் என்று இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக நாம் பார்க்கிறோம். அநேகர் எழும்புகிறார்கள், தாங்கள் தான் கிறிஸ்து, தங்களை பின்பற்றுங்கள் என்று. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் இன்றைய நாட்கள் அநேக நாட்களாக கேட்கிறோம். சில நாடுகளில் யுத்தங்கள் தொடர்ந்து நடக்கிறது. அநேக அழிவுகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கொள்ளை நோய்கள் நடக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறார்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பப்படுகிறது. இவை எல்லாமே தொடர்ச்சியாக இந்த உலகத்தில் சிறிதாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பூமி அதிர்ச்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எல்லாமே வேதனைக்கு ஆரம்பம். எப்படி ஒரு பிரசவ காலத்தில் ஒரு தாய் வந்து இந்த பிள்ளையை பிறப்பிக்க முதல் என்ன வேதனையோடு தவிக்கிறாவோ அந்த வேதனை போல இந்த பூமியானது வேதனைக்குட்படும். இந்த பூமியில் எங்கும் வேதனையான காரியங்கள் இருக்கும். இந்த பூமியில் உள்ள மக்கள் யாவரும் வேதனைகளை அனுபவிப்பார்கள். அது என்னத்துக்கு ஆரம்பம் என்றால் ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஆரம்பம். புதிய உலகம், புதிய வானத்தை, புதிய பூமியை தேவன் நமக்கு தருவதற்காக இந்த வேதனை கூடாக நாங்கள் கிறிஸ்தவராகிய நாங்கள் போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த வலிகளை நாங்கள் தாங்க வேண்டும். அந்த எப்படி அந்த பிள்ளை பிறந்தா பிறகு எப்படியான ஒரு சந்தோஷத்தை அந்த தாய் அனுபவிப்பார், அப்படியான சந்தோஷத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் முடிவு வந்து உடனே வராது. இது எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்றுதான் சொல்லுகிறது. நாம் இப்போ இன்றைய நடந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில், இன்றைய நாட்களில் நாம் இந்த வேதனைகளை சிறிதாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வேலையிலோ, நம்முடைய அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ, நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ, நம்முடைய கலாச்சாரத்திலோ, நம்முடைய நாட்டிலோ ஏதோ ஒரு விதத்தில் அழிவு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் வலிகளினால் தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இயேசு நிச்சயமாக மறுபடியும் வருவார் என்பது அது உறுதியானது, அது நிறைவேறும். அதை நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். எல்லாமே இப்போ சிறிதாய் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் எல்லாமே பெரிதாகும். யுத்தங்களின் செய்திகளும் பெரிதாகும். இயேசுதான் நான் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் எழும்புவார்கள். அதே போல ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டம் கொள்ளுவார்கள். ஒரு ஜனங்கள் மற்ற ஜனங்களை பகைப்பார்கள். இப்படியாக பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாமே, பூமி அதிர்ச்சி எல்லாமே தொடர்ந்து அதிகரிக்கும் என்றுதான் இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். இயேசுடைய சீஷர்களுக்கு வந்து அதாவது ஆதி திருச்சபையில் ஆதியில் இருந்த இயேசுவோடு இருந்த அந்த 12 சீஷர்களையும் நாமும் நம் விசுவாசத்தினால் தேவனுடைய சீஷர்களாக இருக்கிறோம். அப்படியாக நமக்கும் இது எச்சரிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் அவர் அந்த பரமேறிய பிறகு அவருடைய 2ஆம் வருகை இடையிலான அந்த வாழ்க்கையில் நடக்கிற அந்த வாழ்க்கையில் இருக்கிற யாவருக்கும் இந்த வேதனையும் இந்த வலியும் இருக்கும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவருமே நாம் மற்றவர்களால் வெறுக்கப்படுவோம். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தோம் என்றால், கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்கிறோம் என்றால், நாம் அநேகரால் பகைக்கப்படுவோம், அநேகரால் வெறுக்கப்படுவோம். சில வேளை நாம் சிறைச்சாலைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம், குடும்பத்தினால் நாம் காட்டி கொடுக்கப்படுவோம். அன்பு தணிந்து போகும் என்று சொல்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தால் அன்பு தணிந்து போகிறது. அன்பு தேடித்தான் அதை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. உண்மைத்துவம் இல்லாத
வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கிறிஸ்தவர்களால் அனுபவிக்க முடியாத மாதிரியான அந்த அன்பை கெடுக்கிற அந்த அந்த அன்பு வந்து சிறிது சிறிதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தணிந்து போகிறதா இருக்கிறது. அடுத்ததாக கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் எங்கும் பெறுகிறார்கள். சபைகளில், வீதிகளில் எங்கும் அவர்கள் தேவனுக்கு அதாவது சத்தியத்துக்கு விரோதமாக அவர்கள் தங்களை பெரிதாக்கி கொள்வார்கள். இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும், இப்படித்தான் கிறிஸ்தவர்களாய் இருப்பதை விட இப்படி இருப்பது நல்லம் என்று மக்களை திசை திருப்புவார்கள். இப்படிப்பட்ட எல்லாமே அதிகரிக்கும். ஆனால் நமக்கு அது ஒரு உறுதியான ஒரு வாக்குத்தத்தத்தை இயேசு அதாவது 15 சொல்லுகிறார். நமக்கு அதாவது முடிவு பரியந்தம் 13வது வசனம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் நம்மை சுற்றி நமக்கு எதிர்ப்புகள் நடக்கிறது, நமக்கு உண்மையான சத்தியம் கொடுக்கப்படவில்லை, உண்மையான அன்பு நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாம் சத்தியத்தை அறிந்த நாம், வேதத்தை நன்றாய் அறிந்த நாம், வேதத்துக்காக நாம் போராடுகிற நாம், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அவரோடு ஒரு உறவில் இருக்கிற நாம் வந்து நிச்சயமாகவே நாங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்றால் தான் நாம் ரட்சிக்கப்படுவோம். முடிவு பரியந்தம் நாம் நம்முடைய விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தான் சத்ருவானவன் திருட நினைக்கிறான். ஆனால் அந்த வாக்குத்தத்தை நாங்கள் பிடித்து கொண்டு ஓட வேண்டும். விடாமுயற்சியான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நமக்கு தொடர்ந்து இந்த இந்த போராட்டங்கள் வரும்போது என்ன நமக்கு தேவை என்றால் ஒரு சகிப்புத்தன்மை நமக்கு தேவை. எல்லாராலும் நாங்கள் பகைக்கப்படுவோம். எல்லாராலும் என்றால் நம்முடைய குடும்பத்தினரால், நம்முடைய சபை மக்களினால், நம்முடைய வேலைத்தளத்தில் உள்ள மக்களினால், நாம் வீதியில் நடந்து கொண்டிருக்கும் போதும் நாம் அநேகரால் நாம் பகைக்கப்படுவோம். இதுதான் சத்தியம். சிலர் சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், அதுதான் கிறிஸ்தவம் என்று. ஆனால் உண்மையான கிறிஸ்தவனுக்கு எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், எல்லாராலும் நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள், எல்லாராலும் நீங்கள் எல்லாராலும் நீங்கள் வரவேற்கப்பட மாட்டீர்கள், எல்லாராலும் அவர்களுக்கு உங்கள் மேல் அவர்கள் அன்பு காட்ட விரும்ப மாட்டார்கள். அவர்கள் நீங்கள் சூழ்ந்திருக்கிற யாவருக்கும் உங்கள் மேல் அவர்கள் அன்பு காட்ட விரும்ப மாட்டார்கள். இப்படியாக அதெல்லாவற்றை நாங்கள் பார்க்கும்போது நாம் வேதனைப்படக்கூடாது. இந்த வேதனை நன்மைக்கென்று நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த பிரசவ காலத்தில் எப்படி ஒரு தாய் வேதனைப்படுகிறாவோ தன்னுடைய பிள்ளையை பெறுவதற்கு, அதே வேதனையை நாம் பட்டுக்கொண்டிருந்தாலும் நாம் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். ராஜ்யத்துக்காக நாம் ஓட வேண்டும். எங்களால் முடிந்த மட்டும் நமக்கு தெரியும், இது நம்முடைய அழைப்பு, இது தேவனுடைய நற்செய்தியை நாம் முடிவு பரியந்தம், முடிவுக்கு அவருடைய வருகைக்கு முன்பாக நற்செய்தி எங்கும் பரப்பப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் அந்த 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 நற்செய்தியை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் அந்த நற்செய்தியை நாங்கள் கொடுக்க வேண்டும். அநேக நாடுகளுக்கு நாம் அதை அனுப்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் எங்கும் நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். திருச்சபையின் அதாவது இயேசு கிறிஸ்து விட்டு போன இந்த பணி, அவருடைய மிஷன் ஊழியம், இந்த சுவிசேஷம் எங்கும் பரப்பப்பட வேண்டும் என்று அதை அந்த 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 ஊழியத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு அதே போல் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். 15 பாலாக்கு அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. அப்படி என்றால் தானியேல் ஏற்கனவே இந்த பாலாக்கும் அழிவை குறித்து அவர் நமக்கு எழுதியிருக்கிறார். இது அதாவது ரோமர்கள் இந்த அழிவை அவர்கள் இந்த இந்த உடன்படிக்கையை அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆனால்
நமக்கு ஒரு ஒருவன், அதாவது இன்றைய நாட்களில் ஒரு அடையாளம் என்னென்றால் ஆன்டி கிரைஸ்ட் ஒருவன் வருவான் என்பதை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அது முடிவு வரப்போவது என்றால் ஒரு தனியான ஒரு முழுமையான ஒரு ஆன்டி கிரைஸ்ட் வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வேதனைகள் இது எல்லாவற்றுக்குமே தொடக்கம் என்று நாங்கள் சொல்லலாம். அது சிலர் சொல்லிவிட்டார்கள், சில ஆன்டி கிரைஸ்ட் ஏற்கனவே இருக்கிறான் என்றும் நாங்கள் தெரிந்திருக்கிறோம். ஆனாலும் தானியேலின் வசனங்களில் சொன்னது போல ஒரு பெரிதான ஒரு ஆன்டி கிரைஸ்ட் வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வேதனைகள் எல்லாம் ஆரம்பமாகிறது. அடுத்ததாக இயேசுவின் இந்த இயேசுனுடைய வாழ்க்கையில் அடுத்ததாக அவருடைய வருகையை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வருகை எப்படியாக இருக்கும், அவருடைய வருகையின் நாட்களில் மக்கள் என்ன விதமாக இருக்க வேண்டும், மக்கள் எப்படி செயல்பட வேண்டும். அதாவது இயேசுடைய வருகை ஆரம்பமாகிவிட்டதென்றால் நாம் எங்கிருந்தாலும் நாம் ஓடிப்போக வேண்டும். எங்கே ஓடிப்போக வேண்டும்னா நாங்கள் அதாவது வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலேயே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவான். யூதேயாவில் இருக்கிறவன் மலைகளுக்கு ஓடிப்போக கடவான். அப்படி என்றால் அந்த எருசலேமிற்கு இருக்கிறவர்கள், எருசலேமில் உள்ள மக்கள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றால் அவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக வேண்டும். எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கு நாம் உடனடியாகவே கிறிஸ்து வருகிறார் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அடுத்ததாக தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய உடைமைகளை நீங்கள் தேடாதீர்கள். எதுவுமே நாம் எதிர்பார்த்து இந்த உலகத்தை நாம் கொண்டு போவோம் என்று நாம் வாழாமல் எப்பொழுதும் இயேசு வருவார் என்ற அந்த எச்சரிக்கையான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அதே போல மாரி காலத்திலாவது என்று சொல்லுகிறார், மாரி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பாதியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்றால் நமக்கு அது இன்னும் அதிகமான பிரச்சனையை கொடுக்கும். இந்த இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும், நல்ல நிலையில், நல்ல காலநிலையில், நல்ல நேரத்தில் இயேசு வர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு உறுதியாக இருக்கிறார். அவர் தனது மக்களுக்கு துன்பத்தை குறைக்க விரும்புகிறார். கர்ப்பவதியாயிருப்பவர்களுக்கு அவர் எச்சரிக்கிறார். இப்படியாக எல்லா விதத்திலும் அவர் எங்களுடைய வேதனையை அவர் கட்டுப்படுத்த விரும்புகிறார். அந்த வேதனை இப்படி தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தங்கள் மூலமாக, இந்த வாக்குறுதிகள் மூலமாக நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாம் வஞ்சிக்காதபடி, எவர்கள் எம்மை வஞ்சிக்காதபடி, எதிரான அதாவது யாருமே இயேசுடைய வருகை நிமித்தமாக நம்மை வஞ்சிக்காதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இயேசு வலியுறுத்தும் எச்சரிக்கையானது என்றால் நாம் ஏமாற்றப்படாமல் நாம் முழுமையாக இயேசுவை நாம் சார்ந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சத்தியத்துக்காகவும் நாங்கள் நிற்க வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது உறுதியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். சிறு 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 காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் அடையாளங்களும் அற்புதங்களாலும் வஞ்சிக்கிறார்கள் மக்களை. ஆனால் எல்லா விதத்திலும் நமக்கு கிறிஸ்தவர்களாகி நமக்கு கடவுளின் பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அவருடைய மக்களை அவர் தொடர்ந்து நடத்துவார். ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவருமே வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எந்த விஷயத்தை நாம் கேட்கிறோம், எந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம், எந்த நபரோடு நாம் பேசுகிறோம், எல்லாவற்றிலுமே
நம் பகுத்தறிவை கொண்டவர்களாக நாம் தேவனோடு அந்த உறவை நாங்கள் இருக்க வேண்டும். தேவனோடு ஒரு உறவு இருந்தால்தான் நம்மை வஞ்சிக்கவர்களை நாம் யார் என்று இனம் காண முடியும். நம்முடைய இந்த உபத்திரவ காலங்களுக்கு, மகா உபத்திரவத்தின் காலங்களுக்கு முதல் நாம் இதெல்லாவற்றையும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனங்களை நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய, அதாவது நான் சொன்னது போல பகுத்தறிவு, அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறார்கள் என்றால் அதை நாம் பகுத்தறிய வேண்டும். நாம் பரிசுத்தப்பட வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது. அப்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் தூய்மையான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். நாம் சாதாரணமான கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ அழைக்கப்படவில்லை. இயேசு இயேசு நமக்கு, அதாவது வழிகள் இல்லாத வாழ்க்கையை அவர் நமக்கு உறுதிப்படுத்தவில்லை. ஏமாற்றம், துன்புறுத்தல் எல்லாமே நமக்கு நடக்கும். கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், இப்படியாக எல்லாமே தவிர்க்க முடியாத காரியங்கள். நாம் அதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவராக உண்மையாக நாம் விசுவாசத்தை கட்ட வேண்டும். சகிப்புத்தன்மை நமக்கு இருக்க வேண்டும். இறுதி வரை நாம் நிலை நிற்க வேண்டும். இறுதி வரை நாம் நிலை நிற்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ரட்சிப்பு நாம் ஆரம்பித்து விட்டோம்னா நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை நாம் அதை தொடர்ந்து விசுவாசத்தோடு அதை கட்ட வேண்டும். உண்மையான விசுவாசம்தான் இறுதி வரை நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கும். விடாமுயற்சியான விசுவாசம் இருக்க வேண்டும். அதே போல நாம் பவுல் சொன்னது போல விசுவாசத்தை முடித்தேன், இறுதி வரை அவர் போராடினார், காத்து கொண்டேன் என்று சொன்னார். அதே போல நாமும் முடிப்பதற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்போ முடியும் என்று நமக்கு தெரியாது. இயேசு எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். அவர் இந்த குழப்பத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும், இந்த யுத்தங்களின் செய்திகளும் மத்தியிலும், கொள்ளை நோய்கள், பேரழிவுகள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து பெரியவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் காண்கிறவராயிருக்கிறார். இந்த உபத்திரவத்தில், அதாவது உபத்திரவம், பேரழிவு எல்லாவற்றிலும் நமக்கு உறுதியான வாழ்வு தேவை. நாம் நிலையான வாழ்வை நோக்கி ஓட வேண்டும். இமைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காகவும் நாம் ஓட வேண்டும். அதாவது சபைக்காக நாம் ஓட வேண்டும். சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம், நற்செய்தி ஊழியத்தை நாமும் சேர்ந்து அதை தேவனோடு சேர்ந்து நாங்கள் அதை செய்து முடிக்க வேண்டும். எங்கெல்லாம் ராஜ்யம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ, ராஜ்யத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ, அங்கு அந்த மிஷன் பணிகள் போகப்பட வேண்டும். அதை முழுமையாக நடந்தால்தான் முடிவு வரும். நாம் நம்முடைய அதாவது நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் நாம் இந்த இமைக்கான காரியங்களில் நம்முடைய பாதுகாப்பை வைத்திருக்கிறோமா என்று நாம் அறிந்து கொள்வோம். நிறைவான இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் இம்மைக்காக மட்டுமல்ல, மறுமைக்காகவும் நாங்கள் உழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பூமிக்குரியவைகளை நாம் நம்பி வாழக்கூடாது. பூமி அது நிரந்தரமற்றது. பூமி, அதாவது நமக்கு குடும்பம் இருக்கிறது, நமக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது, வேலை என்று பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது. ஆனாலும் ராஜ்யத்தின் பணிக்காக நாங்கள் ஓட வேண்டும், சுவிசேஷத்திற்காக நாங்கள் ஓட வேண்டும், விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அன்பு தணிந்து போகிறதா, மற்றவர்கள் மேல் நமக்கு அன்பு காட்ட, தொடர்ச்சியாக அன்பு காட்ட முடிகிறதா? சில சமயங்களில் மிகவும் கடினமான காரியம் அது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் செய்கிற காரியங்கள் நிமித்தமாக
நாம் அன்பு காட்ட முடியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இவையெல்லாம் நடக்கும், ஆனாலும் நாம் நிலை நிற்க வேண்டும். விசுவாசத்திலும் அன்பிலும் நாம் நிலை நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 1 யோவான் 3:23 சொல்லுகிறது, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்தும் அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய பிரதான கற்பனை நாம் மற்றவர்கள் மேல் அன்பு கூற வேண்டும், விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நானே சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அப்படி என்றால் தேவன் தான் பெரியவர். இந்த எல்லாம் நடக்கும், வேதனைகள் நடக்கும், நாம் தேவனை அறிந்து கொண்டால் நாம் அவர் பெரியவர் என்பதை நாம் அறிவோம். அவர் எல்லா ஜாதிகளுக்கும் அவர் பெரியவர், உயர்ந்திருக்கிற தேவன். அப்படி என்றால் நாம் பயப்பட தேவையில்லை. எதை குறித்தும் நாம் எச்சரிக்கையாயிருக்கிறோம். நாம் அதை விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து நாம் பயணிப்போம். ஆமேன். ஆமேன். ஆமேன்.